இயேசு நம்மோடு. அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு நம்மோடு இந்த நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் பூனேரியிலே அந்த ஹைவின் பயனுக்கு முன்பாக நின்று உங்களோடு தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, வேதத்தில் ஒரு வசனத்தை வாசித்து உங்களோட தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அங்கே பார்க்கிறோம், யோவானுக்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னதன் குறித்து ஆச்சரியப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்று இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறக்கிற எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். நன்றாய் கவனியுங்கள். இந்த காத்தாடி சுத்துகிறது. இந்த காத்தாடி எப்படி சுத்துகிறது என்றால், காற்று அடிக்கிற திசைக்கு தக்கதாக அது திரும்பி திரும்பி சுத்துகிறது. இன்றைக்கு அது எங்கிருந்து வருகிறது, எங்கே போகிறது என்று ஒருவனும் அறியவில்லை. அதனுடைய சத்தத்தை மாத்திரம் கேட்கிறார்களா? அருமையான தேவனையே, மாமிசத்திலே இருக்கிறவர்கள் ஆவியில பிறக்க வேண்டும் என்று இயேசு சொன்னதும், அவர்கள் சத்தத்தை கேட்பீர்கள், அவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள், எங்கே போகிறார்கள் என்று ஒருவரும் நிதானித்து அறிய மாட்டார்கள். அருமையான தேவனையே, இந்த நாட்கள்ல நீங்கள் மாமிசத்தில் இருந்தாலும் ஆவிக்குரியவர்களாய் வாழ கற்றுக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ஆவிக்குரியவன் அவன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறான். மாமிசத்துக்குரியவர்களோ ஒன்றையும் அறிய மாட்டார்கள். இன்றைக்கு மாமிசத்துக்குரியவர்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒரு ஏளனமாக, ஒரு பரிகாசமாக, புரிந்து கொள்ள முடியாததாக இருந்து விடுகிறது. அதனால்தான் ஆவியினால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்குமா? அருமையான தேவபிள்ளையே, இன்றைக்கு நீங்கள் மாமிசத்தில் இருந்தாலும் நாங்கள் மாமிசத்துக்குரியவர்கள் அல்ல, ஆவிக்குரியவர்கள். இந்த கடற்கரையிலே நான் நின்று உங்களோட இந்த தேவ வார்த்தைகளை பேசுகிறேன். எவ்வளவு அழகான ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த இடத்துல காற்றின் சத்தம் செவிகளிலே கேட்கிறது. அருமையான தேவபிள்ளையே, ஆவிக்குரிய வாழ்க்கையை கொஞ்சம் நிதானித்து பாருங்கள். ஆவிக்குரிய வாழ்வுடைய முடிவை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறான். மாமிசத்துக்குரியவர்களோ ஒன்றையும் நிதானித்து அறிய முடியாது. அதனால்தான் இயேசு சொன்னார், நீங்கள் ஆவியினாலும், அங்கே வேதத்தில் பார்க்கிறோம், அக்னியினாலும் மறுபடியும் பிறக்க வேண்டும். ஜலத்தினால் பிறக்கிறது மாத்திரமல்ல, நாங்கள் ஆவியினாலும் அக்னியினாலும் மறுபடி ஜெனிப்பிக்கப்பட போவதுதான் கிறிஸ்துவின் மேன்மை எங்களுடைய வாழ்க்கையில உண்டாகிறது. வாழுகிற நாட்களெல்லாம் ஆண்டவராக இயேசுவுக்காய், அவருடைய பரலோக பிதா சித்தத்துக்காய் நாங்கள் ஒப்பு கொடுத்து வாழ அப்பா கிரியை செய்கிறார். இந்த நாட்களில் ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், இந்த வாழ்க்கை சீக்கிரமாய் கடந்து போகிறது. இந்த வாழ்வில் நீங்கள் மேன்மையாய் மகிமையாய் இருக்க வேண்டுமா? முழுமையாய் இயேசுவுக்கு ஒப்பு கொடுங்கள். ஆவியினால் நடத்தப்படுகிற அனுபவங்களுக்குள்ளே கடந்து வாருங்கள். ஆவியால் உங்களோடு பேசுகிற சத்தத்தை கேளுங்கள். இந்த நாள் யாழ்ப்பாணத்தில் நடந்த கூட்டத்தில் அநேக தேவ பிள்ளைகள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றார்கள். அநேகருக்குள்ள தேவன் அக்கினியை போட்டார். அவர்கள் வருகிற நாட்கள்ல இருந்து பிரகாசிக்கிற ஒளியாக, வெளிச்சமாக அவர்கள் வாழ்க்கை இருக்க போகிறது. தேவபிள்ளையே, இந்த நாட்கள்ல தேசத்தை கலக்கிறவர்களாய், பட்டணங்களை கட்டுகிறவர்களாய் வாழ வேண்டுமானால் தேவ ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். அபிஷேகத்தில் நிரப்புங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு மகிமையான காரியங்களை செய்வார். ஆமென். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த நாளிலுமாய் யாரெல்லாம் இந்த தேவ வார்த்தையை கேட்டு உங்கள் சமூகத்தில் தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ, இந்த பிள்ளைகள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு ஆவியினால் நடத்தப்பட அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த நாட்களில் பரலோக சத்தம் கேட்டு பரலோக சித்தத்தை செய்து வாழ்வு நர்த்தங்களை புரிந்து கொள்ளத்தக்கதாய் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த அக்கினி தணல் விழுந்து கத்தாவே, அது அநேக இடங்களிலே தணலாக அனலாக பற்றி எறியத்தக்கதாய் அனுக்கிரகம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். பரிசுத்தாவின் நிறைவை காத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு மகிமையான காரியங்களை செய்வார். ஆமென்.